ஹாய்! இன்றைக்கி சின்ன சின்ன சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. நான் தம்பிக்காக ஒரு 1½ இயர்ஸ் முன்னாடி சேவிங்ஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேங்க. அப்போது எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தாங்க. அதில் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் தாங்க ஜாயின் பண்ணியிருந்தோம். மந்த்லி 2000 பே பண்ணிகிட்ருக்குறேங்க. பர்த் இயர் பார்த்திங்கன்னா 2016, மேஜர் ஆகிறது 2034 இல்லைங்க. ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகிறது 2040 இல்லைங்க. நான் தம்பிக்கு ஒரு 8½ இயர்ஸ் இருக்கும்போது தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு கோல்டு சேவிங்ஸ் பெஸ்ட்டாக தெரிஞ்சுதுங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நகை சீட்டு போடுவேங்க. ஆனால் இப்போது ஆன் டைமுக்கு போய் கட்ட முடியறதில்ல. ஆனால் இப்போ நிறையா சிஸ்டம் வந்துருச்சுங்க ஈஸியாக கட்டுற மாதிரி. பட் எனக்கு அமௌண்ட் அந்த டைமுக்கு இருக்கிறது இல்லைங்க. 2 டைம் கட்டி 2 கம்மல் எடுத்தேங்க. 3rd டைம் கட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் மட்டும் தான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல. அப்புறம் ஒரு 1 இயர் கேப் விட்டுட்டுங்க. இப்போது எனக்கு இந்த டிஜிகோல்டு ஆப் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. எப்போ எங்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் இருக்குதோ அப்போல்லாம் கட்டி சொல்லுவேங்க. இது 2025 ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. இப்போது மெச்சூரிட்டி முடியிருக்கு. இன்னொரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. நான் 2 கிராம்ஸ் தாங்க எய்ம் பண்ணியிருந்தேன். அதுவே முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஓகே, இப்போது நான் கட்டி முடிச்சிட்டேங்க. அடுத்து 2026 ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஆரம்பிக்கலாம் பார்த்தேங்க. ஆனால் அப்போது எது ஐடியாவும் இல்லை. எதார்த்தமாக ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்டோட அக்காட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தாங்க கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு. வீக்லி 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரிங்க. 52 வாரம் கட்டினா 5200 கட்டினதுக்கு 6000 தருவாங்கன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டோட அக்கா க்ளோஸ் ரிலேட்டிவ்னுங்காட்டி தாங்க இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா பொதுவாக இந்த மாதிரி ஸ்கீமுக்கெலாம் நான் போக மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சீட் இருக்குங்க. இதுவும் எல்ஐசி, ஆர்டி இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க.